இன்றைக்கி தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, என்ன வசனத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். தலைப்பு வசனமாக இருக்கிறதான எபேசியர் 2:16 வாசிக்கலாமா? பகையை சிலுவினால் கொன்று தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமாம், இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆண்டவர் பகையை சிலுவையில் கொன்று நமக்கு என்ன நிறைய காரியங்களை செய்கிறாரு. அதில் ஒரு காரியம் என்னென்னா சமாதானம். நமக்கு சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பல வழிகள் பிசாசு நமக்கு கொண்டு வருவான். நிறைய வழிகள் இருக்குது சமாதானத்தை கெட்டு போகிறதுக்கு. ஆனால் அவனுக்கு என்ன வேலைன்னா, முதல்ல அவனுக்கு சமாதானத்தை, ஒற்றுமையை, சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் பிசாசனுடைய முதல் வேலை. அப்படித்தானே? அப்படி இருக்கிற அந்த பிசாசனவன் நமக்கும் அதே காரியத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் செய்கிறான். சமாதானத்தை கெடுக்கிறதான ஒரு காரியத்தை. அந்த சமாதானத்தை தேவன் இணைஞ்சார். அந்த சமாதானத்தை நம்ம கொடுப்பதற்காகத்தான் அவர் விளக்கிரயம் பண்ணினார். அவர் என்னஞ்சார்? விளக்கிரயம் பண்ணி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சு போகிறேன், வேறு ஒருத்தருடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கலை, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்னஞ்சார்? கரையை செலுத்தினார். என்ன கரையை செலுத்தினார்? ஏசியா சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 120:6 வாசிங்க. சங்கீதம் 120:6 வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். ஆமாம், சமாதானத்தை பாய்க்கிறவிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். அங்கே வசனம் அழகாக தெளிவாக சொல்லுது, சமாதானத்தை பயக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். ஏன்னா சமாதானம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அப்படித்தானே? ஆமாம், சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அங்கே யார் வந்துடுவான்? பிசாசு வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு வேலை என்னென்னா சமாதானத்தை கெடுக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை பாய்க்கிற இடத்தில் என் ஆத்மா குடிந்தது போதும் அப்படின்னு. என்னென்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே, நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ளே, என்ன நம்ம ஃபேமிலிக்குள்ளே, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல, ஒரு குழுவாக இருக்கிற இடத்துல அங்கே என்ன வரும்? சண்டை வரும், பகை வரும், பிரிவினை வரும், சமாதானம் கெட்டு போகும். அப்போ ஒரு நாள் இல்லை, இது தினந்தோறும் இருந்தால் ஆண்டவர் தினந்தோறும் நம்மளோடு இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. நம்மளோடு இருந்து அவர் நம்மளோடு இந்த வாசம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அது அந்த இடத்துல சமாதானம் குறைஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர்களோடு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சமாதானத்தை பாய்க்கிறவர்கள் இடத்தில் நான் குடியிருந்தது போதும். அப்போ குடியிருந்தது போதும்னா அப்போ அவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்படித்தானே? ஆமாம், அவர் நம்மளோடு வாழணும், நம்மளோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து இருப்பார். தினந்தோறும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாரா? தினந்தோறும் பிரச்சனை, வாக்குவாதங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா இருப்பாரா? அதனால தான் நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்து ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு சமாதானமே இல்லை அப்படித்தான் சொல்லுவாங்க. இல்லை வேறு என்ன, அவங்களுக்கு எந்தெந்த வழியில் எப்படிலாம் பிரச்சனை கொண்டோம், கடன் தொல்லைனால எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்வாங்க. அது ஒரே ஒரு காரணம் என்ன? சமாதானம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இருக்கிறவங்க இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், குடியிருக்க மாட்டேன், அவங்களோட நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளோட வந்து இருக்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அப்போ சமாதானம் இருந்தால்தான் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். கவலைனால, வேறு ஒரு பிரச்சனைனால, ஒரு இழப்புனால உங்களுக்கு சமாதானம் கேட்டிருந்தா அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். ஆண்டவர் மறுபடியும் அந்த சமாதானத்தை கொடுத்துருவார். ஏன்னா அந்த துக்கம் நம்மளை விட்டு மாறந்தட்டிக்கு அது என்ன செய்யும், நான் அந்த சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுவோம். ஆனால் அது மறைஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளோடு இருப்பார், நமக்கு சமாதானத்தை தருவார். நம்மளை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கு தான் அவர் நம்மளோட இருக்கிறார். சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், சமாதானம் என்னென்ன காரியத்தினால நமக்கு கெட்டு போயிடுது, ஆண்டவர் அதுக்கு எப்படிலாம் விளக்கரையும் கொடுத்து நமக்கு வாங்கி கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். ஏசாயா 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தமும் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவருக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரியா? நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் நினைஞ்சாரு, அக்கிரமத்தினால மீறுதலினாலும் காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், அடிபட்டார், நிறையா இருக்குது.
சரியா? அதில் 2 காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னத்தன்னு சொன்னால், மீறுதலின் நிமித்தம். யாருடைய மீறுதல்? அங்கே வாசனம் போட்டிருக்கு, நம்முடைய. அதை நீங்கள் நம்முடையன்னு சொல்லக்கூடாது, எல்லாரையும் சேர்த்து என்னுடைய மீறுதல்கள் நிமித்தமாகவும், அப்புறம் என்னது, அக்கிரமங்கள் நிமித்தமாகவும். நம்முடைய அக்கிரமம் அது என்ன செய்யணும்? என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தினாலும் ஆண்டவர் நினைஞ்சாரு அங்கே ஒரு விளக்கரையும் செலுத்துறாரு. எனத்துக்காக உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அங்கே என்ன செய்கிறாரு? அவருடைய ரத்தத்தை சிந்துறாரு. சரியா? அவர் தழும்புகளால் நம்ம குணமானோம்னு சொல்லி பின்னாடி வாசிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் என்ன செஞ்சார்? நொறுக்கப்பட்டார். அப்புறம் என்ன செஞ்சார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது பெரிய காரியம். நம்ம கூட இப்போ கோர்ட்டுக்கு போகிறவங்கள நீங்கள் பார்க்கலாம். போயிட்டு அவங்களுக்கு கடைசி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு குற்றவாளிக்கு ஒரு கடைசி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்படியே பதட்டமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி எதிர்பார்ப்பாங்க? என்ன தீர்ப்பு வரப்போதுமோ, எப்படி தீர்ப்பு வரப்போதோ, ஏன்னா குற்றவாளி இல்லை, எப்படி தீர்ப்பு வரப்போதோ, என்னமா வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தீர்ப்பு வந்த பிறகு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்க? தூக்கு தண்டனை போடுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்க? ஆயுள் தண்டனை போட்டுருவாங்க. இத்தனை வருஷம் ஆயுளில் இருக்கணுவாங்க. ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் அவங்க அங்கே சிறைச்சாலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போ அப்படி ஒரு பதைக்கும் அவங்கள்ட்ட இருந்து என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நம்மளுடைய அக்கிரமத்தினமாகவும் அக்கிரமங்களும் மீறுதல் நிமித்தமாக அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? ஆக்கின தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? ஆமாம், ஆக்கின தீர்ப்பு. என்ன? முழுசும் அவர் அழிக்கப்படும்படியான ஒரு தீர்ப்பை அவர் மேலே வைத்தாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவன் மேலே இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்கிறோம்? நம்ம வைக்கிறோம். நமக்கு சமாதானம் வேணும், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒருவேளை நமக்கு வந்து நமக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னமும் நம்ம என்ன செய்கிறோம்? அக்கிரமம் செய்கிறோம், மீறுதல்கள் செய்கிறோம். அப்புறம் என்னென்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ எல்லாவற்றையும் செய்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம்? சிலுவையில் அறைகிறோம், சிலுவையில் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நம்ம கொடுக்குறோம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவர் நமக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேலே ஏற்றுக்கிட்டார். அந்த தீர்ப்பை அவர் மேலே ஏற்றுக்கிட்டார். நம்ம மேலே செலுத்த வேண்டியதை அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டுட்டார். இந்த காரியத்தையும் ஆண்டவர் கொண்டுட்டார். என்னத்தை? மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் கொண்டுட்டார். நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு அதை வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம காணப்படுகிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சரியா? நம்ம வாசித்தது போல் யோபு 34:17 வாசிங்க. நீதியை பயக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? அதுக்கடுத்து எபேசியர் 2:14 வாசிப்போம். அங்கே வாஸ்தவம்னு பார்த்தீங்கன்னா, சட்ட திட்டங்களையும் நியாயங்களையும் நம்முடைய மாம்சத்திலே ஒழித்து சமாதானத்தை உண்டு பண்ணினார். வாசிங்கம்மா, அதை வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, நமக்கு சமாதான காரணராகி அவரே ஒரு காரணமா மாறிட்டார். ஒரு சமாதானத்தின் ஒரு பொருளா இணைஞ்சிட்டார். ஆண்டவர் மாறிட்டாரு. இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போதும். நம்ம ஆமா நடுச்சுவர் என்னஞ்சாரு? தகர்த்து போட்டார். ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் நம்மகிட்ட வந்து சமாதானம் உண்டு பண்ணாதபடிக்கு ஒரு சுவர் என்ன செஞ்சு? பிரிவினை சுவர் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு பாத்திரனா நான் மாறிட்டேன். ஒரு காரணராக ஆண்டவர் மாறிட்டார். அப்போ அப்படி காரணராக மாறினவர் என்னஞ்சாரு? நம்மகிட்ட அவர் சமாதானமாக இருக்க விடாதபடி பிரிவினை உண்டாக்குறதான நடு சுவரை என்ன செஞ்சார்? ஆண்டவர் தகர்த்து போட்டார். என்ன பண்ணார்? தகர்த்து போட்டார். பகையான்னு நினச்சி அந்த சுவர். சரியா? நம்மகிட்ட சமாதானத்தை கொடுக்காத அளவுக்கு அந்த சுவர் எப்படி நின்றுச்சு? பகையாக நினச்சி. அதை என்ன செஞ்சார்? சிலுவையில் கொன்னுட்டார். ஆண்டவர் நினைஞ்சார், கொன்னுட்டார். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானம் இருக்கும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பாத்திரமாய் ஒரு ஆளாய் நின்று ஆண்டவர் நினைஞ்சாரு நமக்கு உண்டாக்கி கொடுத்தாரு. எல்லா சட்ட திட்டங்களையும் இப்படித்தான் வாழணும். யூத ஜனங்கள் வந்து பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க, பிரிவினை உண்டாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் நினைஞ்சாரு எல்லாத்தையும் கொலைத்துட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்போ நம்ம எழுதியிருந்தோம்னா ஒரு சிலையட்லையோ வேறு எங்கேயோ ஒரு போர்டில் ஒரு காரியத்தை எழுதிட்டோம்னா அதை நம்ம கை வச்சு என்ன செஞ்சலாம்? அழிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் என்னஞ்சார் தெரியுமா? அப்படி சட்ட திட்டங்களெல்லாம் அவருடைய ரத்தத்தினால எல்லாவற்றையும் அழிச்சிட்டார். கொலைத்து போட்டேன் அப்படிங்கிறார். கொலைத்து போட்டு என்னஞ்சார்? நம்மளை 2 பேரையும் ஒன்றாக்கிட்டார். இந்த சட்ட திட்டங்கள்லாம் வேணாயா, எல்லாம் ஒன்றா இருங்க, இப்படித்தே இருக்கணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சாதி வேற்றுமைகள்
என்ன பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன், ஏழை, படித்தவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், செல்வாக்குள்ளவன், அரசியல்வாதி, இல்லை அந்த வேலை செய்கிறவன், இந்த வேலை செய்கிறவன், எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற தாழ்வை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் 2 பேரையும் ஒன்றாக்குறதுக்கு தான் அவர் சட்ட திட்டங்களையும் அணைஞ்சார், குலைத்து போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பாத்திரமாக வந்து நின்னார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் அதை கையாளுறது இல்லை, நம்ம அதை கடைபிடிக்கிறதில்ல. ஆண்டவர் இப்படிலாம் இருந்தாரே, நம்ம அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. சரியா? பிரிவினையாக பார்க்கக்கூடாது. பிரிவினையாக பார்த்தோம்னா நம்ம சரியான ஆள் கிடையாது, கிறிஸ்தவத்துக்கு சரியான ஆள் கிடையாது, வேதத்தை தூக்குறதுக்கு சரியான ஆள் கிடையாது நம்ம. சரியா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழித்து சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார். கொலேசியர் 1:20 வாசுங்க. கொலேசியர், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாக இருந்துச்சு. பூமியில் உள்ளது, பரலோகத்தில் உள்ளது, இதெல்லாம் என்னச்சு, அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும்படியாக அவர் சிலுவையின சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு என்ன செஞ்சார், சமாதானத்தை உண்டுவாக்கினார். பகையா நின்று சுவரை தகர்த்தி போட்டார். சரியா? அப்புறம் நம்மளுடைய மீறுதல் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் என்ன நமக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. என்னத்தை கொடுக்குறாரு? ரத்தத்தை சிந்தி. ரத்தத்தை சிந்தி. நம்ம அப்படி செய்வோமா? ரத்தம் இல்லை, ஒரு பாட்டில் ரத்தம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இல்லை கொடுப்போமா? நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு ரத்தம் கொடுப்போமா? எங்கேயாச்சும் கடன் கேட்போம், யாருன்னாச்சும் இருக்குதா, உங்கள்கிட்ட ரத்தம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பெட் பேங்கில் ரத்தம் இருக்கா, அதை கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, உனக்காக பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் இருக்கிறதும் கொடுப்பதற்காகவே நான் ரத்தம் சிந்தி என்னஞ்ச உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினேன் அப்படிங்கிறார். சரியா? அந்த பொருள்களை நமக்கு கிடைக்க முடியாத, அந்த ஆசீர்வாதங்களை கிடைக்க முடியாத அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், என்ன அழகாக சொல்லியிருக்கிற. ஆண்டவர் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செஞ்சாரா, தம்மை ஒப்பு கொடுத்தாராம். அப்போ ரத்த சிந்தி என்னஞ்சாரு, நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். சரியா? நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், ரத்தம் சிந்தி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், எதனாச்சும் நமக்கு குறை வச்சுட்டா, நமக்கு எதனாச்சும் செய்யலைன்னா, உன்னை பெற்று வளர்த்துக்கு என்ன புண்ணியம் இல்லை, உன்னை ரத்தம் சிந்தி பெத்தனே என்ன புண்ணியம், உன்னை 10 மாதம் சமந்து பெத்தனே எனக்கு என்ன புண்ணியம், ஒன்றுமே இல்லை, நீ அதை செய்ய மாட்டேற, இதை செய்ய மாட்டேற, எவ்வளோ திட்டுறோம். ஆனால் ஆண்டவர் பார்த்துங்க, அவர் நம்ம மேலு முந்தி அன்பு வச்சதுனால தான் ஆண்டவர் வந்து நினைஞ்சார், கல்வாரி சிலுவையை தூக்கி ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன பண்ணார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து நீதிமொழிகள் 16:7 வாசிங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானகும்படி செய்வார். ஆமா, உன்னுடைய வழிகள் எப்படி இருக்கணுமா? ஆமா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நீ செய்கிற வழி, உன் அப்பா சொல்கிறாங்களோ, உங்கள் அம்மா சொல்கிறாங்களோ, உங்கள் கூட பிறந்தவங்க சொல்கிறாங்களோ, உங்கள் கூட இருக்க விசுவாசி சொல்கிறாங்களோ, யார் சொல்கிறாங்களோ, உன்னுடைய வழி, நீ நடக்கிற வழி, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமானால், நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிற, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்க, அவருடைய பிள்ளையை நீதியாக வாழ்கிறதுக்கு நீ தீர்மானம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு வழியில் போயிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உன்னுடைய வழிகள், அப்போ உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய வழிகள், உன்னுடைய பார்வைகள், உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய உடுத்துகிற காரியங்கள், உன்னுடைய பேச்சுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு, சத்துருக்களும் என்ன செய்வாராம், நம்மளோடு சமாதானமாக முடியாது செய்வாராம். அல்லேலூயா. ஆமாம், இதை புரிஞ்சுக்கிறணும். நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பகைச்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா நம்ம வழி அண்ணனை இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். சரியா? நம்ம வழி சரியாயிடுச்சுன்னா நம்மளோட நினைச்சுவாங்களா, சமாதானமாவார்களாம். இது எப்படி வரும்? நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும், நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். இல்லைன்னா நம்மளை எதுக்குறவங்க, நம்மளை குறை சொல்லிட்டு வெளியே போனவங்க அதே குறையில் தான் நிற்பாங்க, அதே குறையில் தான் நிற்பாங்க. சரியா? ஆனால் இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவனுடைய வழி
அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனோ விசுவாசியோ சாதாரண விசுவாசியோ படித்த விசுவாசியோ படிக்காத விசுவாசியோ, அவனுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமானால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் பண்ணும்படியாக ஆண்டவரை செஞ்சிருவார். அல்லேலூயா. யாரும் கூட்டுட்டு வர வேணாம், ஆண்டவரை நெஞ்சிருவார், சமாதானமாக்கும்படியாக செய்திருவார். அப்போ நம்மளுடைய வழி எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுவதற்கு கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சமாதானமாய் வாழ முடியும். இப்போ நம்மகிட்ட எதிரியாக இருந்தவங்க நம்மகிட்ட வந்து சமாதானம் ஆகுறாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த சந்தோஷம் சமாதானம் எப்படி வரும்? நம்ம பகையெல்லாம் நம்மளை விட்டு போகணாத்தான், பகையெல்லாம் நம்மளை விட்டு போனாதான். எதிரியை நம்மள்கிட்ட வந்து சமாதானம் ஆகுறாங்கன்னா நம்ம ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு வந்துடுவோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வழி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கணும். அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழினா என்ன அப்படின்னா, தினந்தோறும் உங்களை நீங்கள் என்ன செஞ்சணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை காலையில் எந்திரிச்சு உட்காந்து நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாமே ஆராய்ந்து அறிந்து கொண்டு நம்மளை சுத்திகரிக்கணும். தினந்தோறும் அவர் ரத்தத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நம்மளை ஜெபம் பண்ணணும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், யோசனைகள், நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செய்யணும். தினந்தோறும் வெளி தோட்டத்துக்கு மாத்திரம் நம்ம குளிச்சுட்டு நம்ம அழுக்கு போகிற மாதிரி வந்துடுறோம். உள்ளே இருக்க ஆளுக்கு, எண்ணத்தில் இருக்க ஆளுக்கு, சிந்தனையில் இருக்க ஆளுக்கு எப்படி போகும்? ஆண்டவர் ரத்தத்தினால தான் போகும். கல்வாரி அன்புக்குள்ளே, அந்த சிலுவை நிழலுக்குள்ளே தினந்தோறும் வரணும். அப்படி வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய பாதைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு காரியம் சொல்கிறாரு. நம்மள்ட்ட இருக்கிறதான கனிகளில் ஒரு கனி என்ன கனி? சமாதானம். வாசிங்க கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. சமாதானம் போதும். ஆவியின் கனியோ அன்பு, அதுக்கடுத்து என்னது? சந்தோஷம், அதுக்கடுத்து சமாதானம். சரியா? இந்த ஆவியின் கனியில் ஒன்று என்னது? சமாதானம். அது நிறைய பேர்கிட்ட இல்லைம்மா, நிறைய பேர்கிட்ட இல்லை. இந்த சமாதானங்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த சமாதானம் இல்லை. அது ஆண்டவர் சொன்னார், அந்த கனியல்ல ஒரு கனி என்னது? சமாதானம். சமாதானம்னு பேர் வச்சுருப்பாங்க, அவங்க சமாதானமே இருக்க முடியாது. இல்லை, சந்தோஷம்னு பேர் வச்சுருப்பாங்க, அவங்க சந்தோஷமே வாழ முடியாது. ஏன்னா பிசாசு அப்படி எதிர்மறையாக தான் வந்து நிற்பான். சரியா? அவனுக்கு வேலையே என்னன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது, நிம்மதியை கெடுக்கிறது, இல்லை ஐக்கியமாக இருக்கிறத கெடுக்கிறது, ஒரு மனமாக இருக்க விடாமல் இருக்கிறது அவனுடைய வேலையே போகும். அவன் வேறு எங்கேயும் போக மாட்டான், உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் தான் வருவான். ஏன்னா நம்ம தான் என்ன செய்வோம்? அவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தெல்லாம், அவனுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வெறுத்து தள்ளுறவங்க நம்ம தான். ஆண்டவர் தான் அந்த காரியத்தை நம்மளை செய்ய வைப்பார். அதனால் வேறு எங்கேயும் போக மாட்டான், நம்மள்கிட்டே வருவான். அப்போ அந்த ஆவியின் கனியாகிய சமாதானத்தை கெடுக்கிறது என்னது? பிசாசன் காரியம். அப்போ நம்மகிட்ட ஒரு கனி வெளிப்படணும். என்ன கனி? சமாதானத்தின் கனி வெளிப்படணும். அப்போ ஆவியின் கனியில் ஒரு கனி சமாதானம். அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நமக்குள்ளே சமாதானம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எப்படி அந்த சமாதானத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறது? நீங்கள் வீட்டுக்குள்ளே போனோன்னே முதல் சண்டை யார் மூலமாக வரும்? புருஷன் மூலமாக வரும், இல்லை பிள்ளைகள் மூலமாக வரும், மாமியார் மூலமாக வரும், அம்மா மூலமாக வரும், அப்பா மூலமாக வரும், மக மூலமாக வரும், யார் மூலமாக வரும். வந்து என்னத்தை கெடுக்கும்? சமாதானத்தை கெடுக்கும். சமாதானத்தை கெடுக்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும், சமாதானத்தை கெடுக்கிறதான ஒரு வழி இருக்கா? அமைதியாக இருங்க. என்ன செஞ்சுருங்க? அமைதியாக இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். சரியா? அமைதியாக இல்லை அப்படின்னா மறுபடியும் பேசினோம்னா அது அப்படி நீண்டுக்கிட்டு போகும். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஏசியா 54:13 வாசிப்போமா? ஏசாயா 54:13 வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளை இப்போ காலையிலேயும் ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. காலையில் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அம்மா நான் சும்மா அப்படி நடமாடுறேம்மா. நம்ம சபையில் உள்ள அம்மாதே ஒரு அம்மா. அந்த அம்மா சொல்கிறாங்க, சும்மா நடமாடுறேம்மா, என் பெரிய மருமகை வந்து எவ்வளோ வருஷமாக வெளியே போயிட்டான், நான் தான் அந்த பிள்ளைய வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ தீபாவளி சமயத்தில் வந்துட்டான், அந்த புருஷன் வந்துட்டான். வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. நான் தான் இவ்வளோ நாள் வியாபாரம் பண்ணி எங்கள் மகளுக்கு சாப்பாடு போடுவேன், எல்லாம் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ 4 வாரமாக என்னை எங்கள் மக சாப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டேங்குதுமா. நான் பட்னியாக கிடக்குறேம்மா. எனக்கு அந்த சர்ச்சில் வைக்கிறாங்களே சாப்பாடு, அதில் எனக்கு 2 சாப்பாடு கொடுங்கம்மா.
அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அந்த அம்மா. ஏம்மா எதனால்? இப்போ அவ்வளோ நாள் புருஷன் எங்கேயோ போயிருந்தாம்மா, எத்தனையோ வருஷமா, இப்போ வீட்டுக்கு வந்துட்டான். புருஷன் வந்தோடனே என் மக என்ன செய்கிறா, என்னைய வெளியே போ அப்படின்னு துரத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வயதான தாய் அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க. அவள் பார்த்திங்கன்னா எங்கே சமாதானம் கெடுது? பிள்ளைகள் மூலமாக. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்யணுமா, நம்ம பிள்ளைகளை நினச்சி சந்தோஷப்படணுமா. எப்படியா? என் பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறாங்க, கர்த்தருடைய விருப்பத்துக்கு இருக்கிறாங்க, அவங்களுடைய சமாதானம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் இங்கே வசனத்தை சொல்கிறார். மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா, அவங்களுடைய சமாதானம் பெருசாக இருக்குன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டு சந்தோஷப்படணும். அதுதான் நமக்கு. யோபு என்ன செஞ்சார்? நம்ம அநேக நேரங்களில் செய்கிறதில்ல. யோபு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், யோபுனுடைய கதைகளை தெரியும் உங்களுக்கு. யோபு என்ன செஞ்சார்? அவர் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக அவர் சொல்லுவார். தினந்தோறும் என்ன செய்வாராம், என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க அங்கங்கே. அவருக்கு 10 பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் ஒரு நாள் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. சாப்பாடு மொத்தமாக போய் ஒரு இடத்துல சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடு அப்படி மாறி என்ன செய்வாங்க, போய் வருவாங்க. இப்படி செய்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நடந்துருமோ, தவறு செஞ்சுருவாங்களோ, பாவம் செஞ்சுருவாங்களோ அப்படின்னு யோபு என்ன செய்வாராம், பழி செலுத்துவாராம். அப்படித்தானே இருக்கு பைபிளில். தன்னுடைய பிள்ளைகள் அறியாமல் பாவம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியும் எல்லாருடைய வரிசையின்படி என்ன செய்வாரா, பழி செலுத்துவாராம். லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலி செலுத்துவாராம். சும்மா சாதாரண பழியில் சர்வாங்க தகன பலி என்ன தெரியுமா? பழிவிடம் கட்டணும், அதில் என்ன செய்யணும், காளையை வைக்கணும், ஆடவோ மாடவோ முழுசாக வெட்டி வச்சு செலுத்துறதான் சர்வாங்க தகன பலி. அறகுறையாக செலுத்துகிற பலி கிடையாது. கோழி வச்சாலும் ஒரு முழு கோழியை உயிரோடு வச்சு வெட்டுறது, ஆடை வச்சாலும் முழுசாக வச்சு வெட்டுறது, மாடை வச்சாலும் என்ன செய்யணும், முழுசாக வச்சு அந்த பலிபீடத்தில் என்ன செய்யணும், கொளுத்தணும், எரியணும். அதுதான் சர்வாங்க தகன பலி. அப்படி தினந்தோறும் செஞ்சாராம். எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. அவருக்கு இருக்கிற சொத்து, அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவருடைய காரியங்கள் எல்லாம் பெருசு. ஆனால் அதன் மத்தியில் என்ன செய்வாராம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்வாராம், அவர் பழி செலுத்துவாராம். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், அவருடைய காரியங்களில் என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் பிள்ளைய கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்துருக்கிறாரு. இல்லை நம்ம அப்படி பார்க்குறோமா? நம்ம பிள்ளைகளை திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறோம், நம்ம பிள்ளைய தூர இடத்துக்கு போயிருக்குதுங்க, பக்கத்தில் இருக்குதுங்க, பேரப்பிள்ளை இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் எப்படி வாழுதுங்க, ஆண்டருக்குள்ளே வாழுதுங்களா இல்லை ஆண்டர் விட்டு வெளியே வாழுதுங்களா, ஆண்டருக்கு பிரியமாக வாழுதுங்களா நம்ம ஆராய்ச்சி பார்த்துருக்குறோமா? பார்த்ததே இல்லை. நம்ம முன்னாடி நம்ம பேரன் குடிச்சிட்டு வந்து நிற்பான், நம்ம முன்னாடி நம்ம பிள்ளை என்ன செய்யுங்க, வெளியே டான்ஸ் ஆடிட்டு வருங்க, நம்ம முன்னாடி எல்லா பாவங்களையும் செய்யுங்க. விருந்துக்கு போயிட்டு வர்ற இடத்துல, மற்ற இடத்துல, சாராய கடையில் ஸ்டேட்டஸில் போடுதுங்க. பிள்ளைங்க எப்படி போடுதுங்க, பீர் பாட்டில் பிராந்தி பாட்டிலில் வச்சு போடுதுங்க. நம்ம சபை விசுவாசி பிள்ளையம்மா, நம்ம பிள்ளைகளை சொல்கிறேன், வேறு வெளியில் சொல்லலை, நம்ம சபை விசுவாச பிள்ளைகளை சொல்கிறேன். சரியா? அரசியல்வாதியில் வைக்கிறது, அவங்களோட போட்டா படிக்கிறது, மாலை போடுறது, பொத்துறது எல்லாம் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு அது பிடிக்கும்? பிசாசுக்கு தான் பிடிக்கும். ஆண்டவருக்கு பிடிக்குமா? அப்போ நீங்களும் நானும் என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வயத்தில் போதிக்கப்பட்டிருக்காங்களா, கர்த்தருடைய வழியின்படி நடக்கிறாங்களா அப்படி நம்ம என்ன செய்யணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுதான் பெரிய சந்தோஷம், அதுதான் எனக்கு சமாதானம். என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சரியா? அப்போ சமாதானமாக நம்ம பிள்ளை இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆமாம், மத்தேயு 10:13 வாசிங்க. இங்கே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகிறோம்னா எப்படியா, அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறதான பாத்திரத்துக்காரவங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சொல்கிறோம்னா அதற்கேற்றதான பாத்திரம் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த சமாதானம் அங்கே இருக்கும். ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, யார் வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, தீர்க்கதரிசி வந்தாலும் கடவுளே வந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ள அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிற பாத்திரம் அங்கே இருக்குமானால் மட்டும்தான் அந்த சமாதானம் அங்கே இருக்குமா. இல்லைன்னா அது என்ன செய்யுமா,
கூறினவங்க கூட திரும்பி வந்துருமா. அப்படித்தான் வசனத்துக்கு வாசிமா. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அங்க வாழ்த்துங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவது. ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லி அனுப்புறார். சரியா? இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம அதுக்கு ஏற்றதான பாத்திரமாக இருக்கிறோமா அப்படின்னு நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துக்கங்க. சரியா? அப்படி இருந்தால் இந்த வசனம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் அப்படியே பலிக்கும். அந்த ஆசீர்வாதம், அந்த சமாதானம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அதே சங்கீதம் 37:11 வாசிப்போமா? வாசிங்கம்மா. சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வாங்க? மனமகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன வருமா? ஆமாம், மனமகிழ்ச்சி வருமா. அவங்க எப்படி இருக்கணுமா? சாந்த குணமுள்ளவர்கள். இது ரொம்ப கஷ்டம்தான் எல்லா குடும்பத்துலேயுமே. இந்த சாந்த குணமாக இருக்கிறது 1000ல் 1 100ல் 1 அப்படித்தான், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்காது, சாந்த குணம். சரியா? நான் ஒரு தெரப்பிலாவுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சரியா? அப்போ அந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த வீட்டில் உள்ள மாமியா தன்னுடைய மருமகளை குறித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாஸ்டமா நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளோ மோசமான பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க சொன்ன சாட்சி, எனக்கு 3 மருமகள்கள், அதில் 2வது மருமக, இந்த மருமகளை போல் உலகத்தில் எங்கே ஒரு பொண்ணையும் நம்ம பார்க்கவே முடியாது. வேதத்தில் படிக்கிறோம், வாசிக்கிறோம், அவங்க எப்படி வாழ்ந்தான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை காட்டில் மேலானவை என் மருமக அப்படின்னு சொல்லி அவங்க மருமகளை குறித்து ஒரு மாமியார் சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குணம். ஆனால் இங்கே பைபிளில் நமக்கு வேத வசனம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்களை என்ன செய்வாங்களா? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். மிகுந்த சமாதானம். ஆமாம், அவங்களுக்கு என்ன சமாதானம் இருக்குமா? மிகுந்த சமாதானம். அதுக்கு அடுத்து சமாதானம் உண்டு பண்ணிட்டு அதுக்கு பிறகு மன மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். அப்போ அங்கே 2 காரியம் நடக்குது. சாந்த குணமாக இருந்தால் ஆண்டவர் இந்த பூமியை சுதந்தரிக்கும்படியாக உதவி செய்வார். சரியா? உங்கள் பாஸ்டர்வே நான் சொல்லுவேன், அவர் அவ்வளோ சாந்த குணம் உள்ள மனுஷன்தான். பிபி சுகர் வந்த பிறகு கொஞ்சம் கோவப்பட்டார். என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலுமேவும் எதுவுமே அவங்களுக்கு விரோதமாகவே நிற்க மாட்டார். எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் விரோதமாக நிற்க மாட்டார். அப்படி நாங்கள் எதனாச்சும் வீட்டில் கூட என்ன காரியம் சொன்னாலும் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே சப்போர்ட்டாக தான் இருப்பார். என்கிட்ட மட்டும்தான் அப்படி ஒரு இதாக பேசுவார். ஏன்னா எனக்கு மனைவிங்கிற ஸ்தானம் இருக்கிறதுனால அந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது, அதனால் பேசுவார். மற்றபடி வெளியே எந்த ஊழியக்காரட்டும், எந்த விசுவாசி சபை விட்டு போனவங்களாக இருக்கட்டும், சண்டை போடுறவங்களாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அமைதியாக சாந்தமாத்தையும் பேசுவார். அதனாலேயே சொல்லுவேன், ஆண்டவர் இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தாருன்னு. பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தார். இது அண்ணன் மோகன் சிலசிட்ட பேசி பாருங்கள். அண்ணனுக்கு என்ன குணம்? சாந்த குணம் தான். ஊழியம் செய்கிறார் தான். ஊழியம் பேசும்போது தான் வைரகமாக பேசுவார். மற்றபடி நீங்கள் பேசி பாருங்கள், சாந்தமாக பேசுவார், அமைதியாக பேசுவார். அவர் பேச்சையும் ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு வரும். அப்படி ஒரு சாந்த குணம். அதனால தான் ஆண்டவர் அவருக்கு ஒன்றுமே, அவருக்கு குழந்தை இல்லை ஒன்றும் இல்லைங்கிறதுலாம் இல்லை, அவருக்கு கிடைக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அளவு கடந்த இடம். அவ்வளோ இடத்த ஆண்டவர் நினைஞ்சிருக்காரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? பைபிளில் வசனம் அப்படி தான் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வார்களாம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். அவர் காசு போடாமம்மா, அவர் பணம் போடாமல், எதுவுமே போடாமல் சொந்தமாக வருது. அதுதான் சாந்த குணமுள்ளவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? மிகுந்த சமாதானத்தை எடுப்பாங்களா, மன மகிழ்ச்சியாக இருப்பார்களாம். அப்போ அந்த மன மகிழ்ச்சி எங்கே வருது? சாந்த குணம் இருக்கிற இடத்துல தான் வருது. சமாதானம் வருது, அடுத்து சாந்த குணம் வருது. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 37 வாசிங்க. சங்கீதம் 37 வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பார்த்தீங்கன்னா செம்மையான வழியில் இருக்கணும் நம்ம. அவனுடைய வழிவு எப்படியா? முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமாக இருக்குமா. முடிவுனா என்ன? கடைசி நேரம். சரியா? அந்த செம்மையானவர்களுடைய முடிவு எப்படி இருக்குமா?
சமாதானமாக இருக்குமா. எல்லாம் பேசுவாங்க, ஐயோ நல்ல சாவு இல்லை, நல்ல மரணம், சமாதானமான ஒரு மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் செம்மையானவர்களுடைய முடிவு எப்படி இருக்குமா, சமாதானமாக இருக்குமா. நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கிறோமா? சமாதானமாக இருக்கிறதுக்கு நம்ம குணங்கள் மாறி இருக்குதா? சாந்த குணம் இருக்குதா? அது ஒரு சிலர் சொல்லுவாங்க அது பிறவி குணம், அந்த ஜென்ம சுபாவம் அவங்கள விட்டு இன்னும் போகலை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இல்லை, அந்த குணம்லாம் நீங்க செய்யணும், செத்துறணும், சிலுவையில் சாகடிச்சிடணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி குணமெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கணும், முடிவு இருக்கும், சமாதானமாக இருக்கும். நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடலாம், ஆனால் மற்றவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஐயோ ஒரு முடிவு நல்லா இருந்துச்சு, அவங்க சாகும்போது அவங்க பிரசன்னம் நல்லா இருந்துச்சு, அவங்க முகத்தில் பார்த்தாலே தெரியுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், காணப்படுறவர்களாக காணப்படணும். சரி, மத்தேயு 5:9 பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பண்ணணுமா, நம்ம பைபிளை தூக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே சர்ச்சுக்கு வரணும், நம்ம சுயநலமாக எதிர்க்கூடாது. மற்றவங்கள போய் நம்ம என்ன செய்யணுமா, சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நிறைய இடத்துல ஒவ்வொரு பாக்கியத்தை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல இந்த இடத்துல போட்டிருக்கப்பட்டிருக்குது என்னென்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நீதி மத்தேயு 5 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம், நிறைய இருக்கும். நீதியின் மேல் பசிதாமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இல்லை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு, இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் போட்டு 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 பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணுகிறது அது பெரிய ஊழியமா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிறிஸ்டி அந்த அதுக்கு ஏற்றதான ஒரு பாத்திரம். நாங்கள் எதனாச்சும் சண்டை ஓட்டோன்னா, அமைதியாக இருங்கப்பா, அமைதியாக இருங்கம்மா, நீ சும்மாரு. அவளுக்கு வேலையே அதுதான். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா, சமாதானத்தின் பாலம் அப்படின்னு தான் பேர் வச்சுருப்போம் நாங்கள். அப்படி சமாதானம் பண்ணணும். சரியா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒருத்தர் சண்டை வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்கக்கூடாது, தூண்டி விடக்கூடாது. அது எப்படியாவது ஒரு வழியில் சமாதானம் பண்ணுவதற்கு நமக்கு அது ஏற்றதான பாத்திரமாக நம்ம காணப்படணும். சரியா, ஆமாம். அப்படி இருந்தோம்னா தான் தேவன் நம்மளை பாக்கியவதி என்று சொல்லுவார். கடைசியாக வாசிப்போம் 119 165 வாசிங்க. சங்கீதம் 119 165 வசனத்தை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறதில்ல, வேதத்தை நேசிக்கிறதில்ல. வேதத்தை நேசித்தோம்னா நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு வருவோம் சர்ச்சுக்கு. ஆனால் அநேகர் என்ன செய்யறதில்ல, பைபிளை தூக்கிட்டு வர்றதில்ல. சரியா, அப்போ வேதத்தை நேசிக்கணுங்கிறதுக்கு அடையாளம் அது ஒன்று போதும். நீங்கள் நிறைய செய்ய வேணாம், ஒன்று போதும். பைபிளை கையில் கொண்டுட்டு வரலைன்னா அது நம்ம பப்ளிக்கெலாம் கொண்டு வர மாட்டோம். ஏன்னா பைபிள் எடுத்துகிட்டு பப்ளிக்கில் வந்தோம்னா சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு நம்ம என்ன செய்கிறதில்ல, பைபிளை தூக்கிட்டு வர்றதில்ல. எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் பைபிளை வச்சு கொண்டு போகிறதுக்கு பேக்கு கூட கிடையாதுமா. நாங்களாம் பைபிளை இடிக்கிட்டு போவோம். பைபிளு பாட்டு புஸ்தகம் இல்லாமல் வெளியே போக மாட்டோம். எல்லாருமே ஒரு பைபிளு ஒரு பாட்டு புஸ்தகம் 2 இல்லாமல் வெளியே மாட்டோம். இப்போ நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா, பைபிள் எடுத்துருவாங்க, பாட்டு புஸ்தகம் எடுத்து வர மாட்டாங்க. ஒரு சிலர் பைபிளும் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ எப்படி நம்ம நேசிக்க முடியும், பைபிளை நேசிக்கிறோம் நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். நமக்கு விருப்பமான ஒரு பொருள் பிடிச்சா நம்ம அதை நேசிப்போம், ரொம்ப நேசிப்போம். இல்லை, சாப்பாடு கூட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன விருப்பமான சாப்பாடு சொல்லுங்கள், நாங்கள் அதை செஞ்சு வைக்கிறோம். இல்லை அப்படி கேட்குறோம்ல, உங்களுக்கு விருப்பமான கலர் என்ன, உங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ் என்ன, அப்படி எல்லாம் கேட்போம். நிறைய காரியத்தை கேட்போம், உங்களுக்கு விருப்பமானது என்ன. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்னமா உண்டு இருக்கும். அப்போ நீங்கள் வேதத்தை அதிகமாக நேசித்து பாருங்கள். வேதத்தை அதிகமாக நேசித்தீங்கன்னா அது வாசிக்காமல் இருக்க முடியாது. இல்லை, வேதத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தான். அப்போ அந்த வார்த்தை உங்களோடு என்ன செய்யும், ஆமாம், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அப்போ வேதத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் நினைச்சாரு உங்களுக்கு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஒருவேளை வீட்டுக்குள்ளே பிரச்சனையோடு இருந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா, நிறைய பேர் பிரச்சனைன்னு வந்துட்டாத்தே சமாதானம் கட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவோம். செபத்துக்கு வர மாட்டோம், பைபிள் எடுக்க மாட்டோம், செபத்தில் உட்கார மாட்டோம், இல்லை சர்ச்சுக்கு வர மாட்டோம், உபவாசம் இருக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், கரங்களை தட்ட மாட்டோம், உயர்த்த மாட்டோம், இறக்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்போம். அப்படி இல்லை, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ சமாதானம் வேணும்னா நீங்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை நேசிக்க வேண்டும். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே என்னது
உத்தமம். ஆண்டவர் கொடுக்கிறதான வேத வசனம் தான் நமக்கு உத்தமமானது. அதை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கிறவங்களாக காணப்படணும். சரியா? 1 கொரிந்தியர் 14:33 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. பார்த்தீங்களா? கலகத்துக்கு தேவனாயிராமல் அவர் எப்படி இருக்கிறாரா? சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஆமாம், அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆண்டவர் வேற தெய்வங்களைப் போல அல்ல. அதெல்லாம் கலகம் உண்டாக்கும், சண்டை உண்டாக்கும், பிரிவினை உண்டாக்கும். சரியா? அதெல்லாம் கலகத்துக்கு உள்ள ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படி ஆண்டவர்? சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி வாழணும்? சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிற ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வேறு விதமாய் நடக்கிற மனுஷர்கள்லாம் உண்டு, அவங்கள போல் நம்ம இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 3:18 வாசிங்க. 3 அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அவர்கள் கிறிஸ்துவுக்கு பயங்கர் என்று சிலுவைக்கு பகைஞர் என்று சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். அநேகம் தரம் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? இப்ப கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன். யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. வேறு விதமா நடக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? ஆமா, சிலுவைக்கு என்ன செய்றாங்க? பகைங்கரா நடந்து கொள்றாங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படி நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன செய்கிறேன்? மறுபடியும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழுதுட்டு சொல்கிறேங்கிறாரு. அவங்கள போல் நீங்கள் நடந்துடாதீங்க, சிலுவைக்கு பகையாளியா நீங்கள் மாறிடாதீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக சிலுவையில் எல்லாவற்றையும் கொன்னுட்டார். சரியா? அவங்க கொன்னுட்டாரு. நீங்கள் என்ன செய்யணும்? சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளணும். அதற்கு உங்களுடைய வழிகள் என்ன? எல்லாம் சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்களை நிறுத்து பார்த்து ஆண்டவர்கிட்ட முன்னாடி நின்று சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். மற்றவங்க வேறு விதமாக நடக்கிறது போல் நீங்கள் நடக்காதீங்க. அதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் யார்? சிலுவைக்கு பயங்கர்கள், அவங்கெல்லாம் பகையாளிகள். நம்ம பகையாளியாக மாறிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் பவுல் சொல்கிறார், கண்ணீரோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதை காட்டில் உங்களுக்கு வேறு வழி என்ன சொல்லணும்? முழங்கால் படிட்டு இல்லை வேறு என்ன செய்யணும்? ஆண்டவர் சிலுவையிலேருந்து சொல்லிட்டாரு, இவர் கண்ணீரோடு சொல்கிறாரு. நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? கண்ணீரோடு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இனி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாம ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படணும். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர்.
சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தே. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. 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 அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு இரக்கம் ஆண்டவரே முடிவே இல்லை ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை ஆண்டவரே. அவ்வளவாய் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் ஆண்டவரே, அளந்தளந்து போடுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்க மேல நீர் அன்பு வைத்த ஆண்டவரே, ஓடி வந்து முந்தி அன்பு காட்டுனீங்களே ஆண்டவரே. உம்முடைய அன்பை எப்படி சொல்லுவது ஆண்டவரே? எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதானே ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரண கர்த்தராய் நீ மாறினீரே ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு ராஜா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்தில் பயக்கிறவரிடத்தில் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறீர், சமாதானத்தை பயக்கிறவரிடத்தில் நான் குடியிருக்க மாட்டேன் என்று சொல்லி. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனை நாடி சென்ற நாங்கள் ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எங்க குடும்பத்தில் வெளியே ஆண்டவரே அப்பா சமாதானம் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்ற ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை தியானம் ஏனோதானம் என்று இல்லை ராஜா, சிலுவை தியானம் ஏனோதானம் என்று இல்லை ஆண்டவரே. நீர் கரையை செலுத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானம் பண்ணுவதற்கு நீங்க கரையை செலுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் மறந்து விடாதபடி, இழந்து விடாதபடி ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வந்து நின்று நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானத்துக்குள் வழி நடத்துங்க. ஒருவேளை சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம் சுவாமி. எனக்கு எந்த வழியில் சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி வந்திருக்கலாம் ராஜா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வெளியே போகும்போது ஆண்டவரே சமாதானக்காரர் ஆண்டவரே நீர் கூட கடந்து செல்ல வேண்டுமாய், நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கடந்து செல்ல வேண்டுமாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. சந்தோஷ சமாதானத்தின் குடும்பத்தில் ஆண்டவரே நீங்க கட்டளையிட வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தின வெறுமையாக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.